ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் டு அனதர் எடிஷன் ஆஃப் 1C Plus பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் 1 கோடி என்ற இலக்கை அடைய விரும்ப நினைப்பவர்கள், அடைந்தவர்கள் 2 பேரையுமே அழைத்து பேசக்கூடிய ஒரு களம். எதுக்காக பேசுறோம்? உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கு? சார், எங்களை மாதிரி இருக்கிறவங்கள கொண்டு வந்து பேச வைங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி சாதிச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அவங்ககிட்ட இதை வரும்போது எனக்கு இன்னும் நம்பிக்கை வருது. இதுதான் ஜென்ரலா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சேனல்ல பார்க்கக்கூடியது. ஸோ அந்த ஒரு ரெக்வெஸ்ட் இந்த ஒரு ப்ரோக்ராமா மாறி இருக்கு. ஸோ 1C Plus பாட்காஸ்ட்ல இன்றைக்கு நம்மளுடைய விருந்தினர் திரு மணிகண்டன். அவர் ஒரு பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயி. அவருக்கு வயது 57. அவர் 1 கோடியை அடைந்தவர். இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும், தானாகவே அடைந்தவர். ஸோ அப்படி தானாகவே அடைந்த ஒரு நபரை இன்னைக்கு இங்க அழைத்து பேசுறதுல எனக்கு நிறைய மகிழ்ச்சி. ஏன்னா விதவிதமா பீப்புள் அச்சீவ் பண்றாங்க, தானாகவே செய்யறாங்க. இப்போ என்னை போன்றவர்களுடைய வழிகாட்டுதல்ல செய்யறாங்க. சில பேர் பிளெண்டடா பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கு. இதுல அப்ரோச் என்ன அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, இலக்கு தான் முக்கியம். இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம பேசி அவருடைய அனுபவங்கள் என்ன, எப்படி அவர் இதை அச்சீவ் பண்ணாரு, அதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் மணிகண்டன். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் எனக்கு. தேங்க்யூ. சார், நான் இந்த வீடியோ எடுப்போம் நீங்க பிளான் பண்ணல, சடனா பேசணும்னே வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஓகே, இப்போ ஏன் இந்த வீடியோ நான் எடுக்கிறேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு எப்போ இந்த 1 கோடி அப்படின்ற ஒரு இலக்கை அடையணும்ன்ற அந்த தாட் எந்த வருஷத்துல, எந்த ஏஜ்ல வந்தது? சார், எனக்கு இந்த 1 கோடி இலக்குங்கிறத நான் இது இலக்கு இல்லாம நம்மளுடைய சேவிங்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக 2010 சார் நான் அப்போ இருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன் சார். நான் மியூச்சுவல் ஃபண்டு அந்த டைமில் பெரிய பப்ளிசிட்டி இல்லாத டைமில் என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய பேப்பர் மற்ற மீடியாக்களில் வரக்கூடிய தொடர்புகளை வச்சுக்கிட்டு சுமாராக ஒரு 500லேருந்து என்னுடைய எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணேன் சார். நான் பைய ஏற்ற இறக்கங்கள்ல எல்லாம் அதை டாப் அப் பண்ணி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய லைஃப்பில் ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ளே 60 வயது பூர்த்தி ஆகும் போது 1 கோடியை நம்மளால கண்ணில் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இலக்கோடு நான் ஆரம்பித்த பயணம் சார் அது. பட் 2005 உங்களுக்கு 37 வயசு தானே இருந்திருக்கும்? ஆமாம் சார். 37, 36 தான். ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் 36ல் 60ல் 1 கோடி போகணும்னு நினைச்சிங்க? ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே. ஸோ எஸ்ஐபி ஆரம்பிச்சிங்க, 500லேருந்து போட்டுக்கிட்டே வந்தேன் சார். ஒவ்வொரு வருஷம் உங்கள் எஸ்ஐபியை நீங்கள் கூட்டினீங்களா? ஆமாம் சார். ஒவ்வொரு வருடங்கள்லையும் 500 ரூபா போடக்கூடிய டைமில் 1000 ரூபா போடக்கூடிய இடங்களில் அடுத்துக்கடுத்து 2000 அப்படியே என்னுடைய கொஞ்சம் கொஞ்சமான இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 இப்போ மந்த்லி எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் கொண்டு வந்துட்டேன் சார். ஓகே. இப்போ இந்த 1 கோடி என்ற இலக்கு உங்களுக்கு எவ்வளோ வருஷம் கழிச்சு ரீச் பண்ண முடிஞ்சுது? 1 கோடி இலக்கு சார், இப்போ நான் இலக்கு மியூச்சுவல் ஃபண்டில் சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடங்கள் ஆயிடுச்சு சார். இந்த 1 கோடி இலக்கை அடையிறதுக்கு இது எல்லாமே என்னுடைய அதாவது ஒரு அனலிஸ்ட்டு, உங்களை மாதிரி ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவங்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் தன்னுடைய வழிகாட்டல்லேன்னு டைலண்ட் எரர் நிறையா இருந்தது சார். எந்த டைமில் உள்ளே போகணும், எந்த டைமில் வெளியில் வரணும், மார்க்கெட் என்ன சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கு, அந்த பின்புலங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் கண்டினியூவாக எஸ்ஐபி அப்படின்னு வித்ட்ராவல் பண்ணாமல் அப்படியே புக் ப்ராஃபிட்டும் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாகவே நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் சார். அதனால கொஞ்சம் காலதாமதங்கள் கூட இருக்கலாம் சார்.
1 கோடி இலக்குங்கிறத வந்து 10 வருஷத்துல ஆக வேண்டியது 15 வருஷம் ஆயிடுச்சு சார். 5 வருஷம் 5 வருஷம் extra இப்ப மணிகண்டன், இந்த 5 வருஷங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு நீங்க உணர்றீங்களா? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஒரு 12% ஏர்ன் பண்ணா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பணத்தை டபுள் பண்றோம். ஆமா சார். சப்போஸ் நமக்கு 5ல இருந்து 6 வருஷம் இழந்துட்டோம்னா ஒரு டபுளை நம்ம இழந்துடணும் லைஃப்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஆமா அந்த ஒரு டபுளுடைய மதிப்பு வந்து எந்த ஃபீஸ்னாலையும் ஈடு பண்ண முடியாது. எந்த பிளாட்ஃபார்ம் செலவு, எந்த புரோக்கரேஜ், எதுவுமே ஈடு செய்ய முடியாத அளவு பணம் அது. ஆமா சார். ஆமா சார். அதாவது சப்போஸ் நீங்க அடைய வேண்டிய நேரத்துல 1 கோடி அடைஞ்சிருந்தீங்கன்னாக்கா, நீங்க அடைந்த நேரத்துல உங்கள்ட்ட அது 2 கோடியா இருந்திருக்கும். 2 கோடியா இருந்திருக்கும். ஓகே, இதுக்கு நீங்க எவ்வளவு புரோக்கரேஜ் கொடுத்துருக்க முடியும்? எவ்வளவு கொடுத்தாலும் அது வந்து பெரிய தொகையா இருக்காதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே சார். ஓகே சார். ரைட்? அது இட் டசன்ட் மேட்டர். கண்டிப்பா கண்டிப்பா சார். இல்லாத பணத்துக்கு இருக்கிற பணம் என்னைக்குமே பெட்டர். கண்டிப்பா. ரைட்? ஸோ இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஏன் பாசிட்டிவ் விஷயத்த சொல்றேன். சரிங்க சார். நீங்க வந்து வெளியே எடுக்கவே இல்லைங்க, நிறுத்தவே இல்லை, வெளியே எடுக்கவே இல்லை. தொடர்ந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. நீங்க வந்து அதை தொடர்ந்து பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் உங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. சப்போஸ் நீங்க இந்த வருஷம் நான் நிறுத்திடுறேன், மார்க்கெட் சரியா இல்லை, அப்புறம் மார்க்கெட் கீழே வந்து வாங்குறேன், 2 வருஷம் அந்த ஹேபிட்டை விட்டீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு நீங்க ஆரம்பிக்க மாட்டீங்க. கண்டிப்பா. 2 வருஷம் கழிச்சு அன்னைக்கு உங்களுக்கு வேற ஏதோ ஒன்று தோணும், இன்னும் இறங்கினாட்டு வாங்கலான்னு வைங்க, இல்லை இப்ப ஏறி போச்சு இப்ப வேணான்னு வைங்க. இந்த ஹேபிட் டிசிப்ளின் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பலம். அதுதான் உங்களை வந்து 1 crore கொண்டது. 10 வருஷத்துல வந்ததா, 8 வருஷத்துல வந்ததா, 15 வருஷத்துல வந்தாங்கல அப்போல. பட் நடந்தது நல்லது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே சார். இப்ப இந்த ட்ரையல் அண்ட் எரர் நடந்தது இல்லையா? நீங்க சொன்னீங்க ட்ரையல் அண்ட் எரர்னால தாமதமாச்சுன்னு. இப்ப ட்ரையல் நீங்க முயற்சிகள் பரிச்சார்த்தமா நீங்க ட்ரை பண்ணீங்க, அது நிறைய பண்ணிருப்பீங்க. எங்கெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லுங்க. வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணீங்களா, டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல பண்ணீங்களா, அல்லது ரெண்டுத்துலயும் பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க சார்? அதாவது வந்து ஷேரும் சேர்த்து பண்ண சார். ஷேர்ல வந்து சரியான வந்து இந்த டைம்ல வந்து இறங்கு அந்த கிராஸ் டைம்ல வந்து என்னால வந்து அனலைஸ் பண்ண முடியல சார். அந்த கிராஷ் நடக்கும்போது உங்களால அனலைஸ் பண்ண முடியல. அப்போ வந்து சரியான வந்து மீடியாக்களோ மற்றபடி வந்து அந்த அவேர்னஸ் எங்களுக்கு இல்லை சார். அப்போ வந்து நிறைய வந்து லாஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு சார். ஒரு குறிப்பிட்ட பங்கெல்லாம் வந்து ஒரு சில சமயத்துல பாத்தீங்கன்னா பெரிய கிராஸ் ஆச்சு சார். அந்த டைம்ல எல்லாம் நிறைய நான் பணத்தை இழந்தேன் சார். அப்ப இழந்த டைம்ல இருந்து இனிமேல் வந்து நம்ம வந்து பங்கு மார்க்கெட்டு பக்கம் போறதை காட்டிலும் இனிமேல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிட்டோம்னா நம்மளுக்கு பணத்துக்கும் பாதுகாப்பு, குரோத்தும், அப்படியே இழப்பு ஏற்பட்டாலும் மீடியமா தான் நம்மளுக்கு இழப்பு ஏற்படும். திருப்பி வந்து நம்மளுக்கு அது குரோத் கொடுத்துரும். ஆனா வந்து பங்கு அது மாதிரி அந்த சடம் டைம்ல நம்மளுக்கு கொடுக்காது. அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு அனலைஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வழிமுறைகள் நம்மளுக்கு தெரியாது. அதனால இனிமேல் வந்து நம்ம பங்கு மார்க்கெட்டு பக்கங்கள்ல வந்து தெரிஞ்ச அளவுக்கு மட்டும் பண்ணிட்டு பெரும்பாலான முதலீடுகளை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 85% வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் தான். எந்த வருஷத்துல வந்த முதிர்ச்சி சார்? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2015க்கு பின்னாடி அப்பயே வந்துருச்சு சார். ஏன்னா இந்த பங்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்ப ஏஜ் 47. ஆமா சார். அன்னைக்கே வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலா இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதாவே இல்லை. நீங்க என்ன பார்க்க வந்தீங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் வேற ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷூட்டிங் போயிட்டு லேட்டா வந்தேன். அப்புறம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு நான் உங்கள்ட்ட கேட்டேன் எடுக்கலாமான்னு. உங்களுக்கு அது அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஏன் நான் கேட்டேன் அப்படின்னு. நான் கேட்டதுக்கு ரீசனை இங்க சொல்றேன், வியூவர்ஸ்க்கு நான் சொல்றேன். உணர்வு இருக்கு பாருங்க, நம்ம ஒண்ணு செய்யக்கூடாது, நமக்கு இது சரியில்லைன்ற உணர்வு இருக்கு பாருங்க, அது நமக்கு எது சரின்ற உணர்வோட ரொம்ப முக்கியமானது. ஓகே, உங்களுக்கு அது உங்களுடைய ஒரு முயற்சினால தானே வந்திருக்கு. ஆமா சார். வந்து நீங்க அதுக்கப்புறம் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில நின்று ஜெயிச்சு காட்டிருக்கீங்க. இதுக்கு நான் காரணம் இல்ல, அந்த உணர்ச்சி தான் காரணம். ஆமா சார். அந்த உணர்வை வந்து வியூவர்ஸை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எந்த பிளானிங் இல்லாம நம்ம திடீர்னு இப்ப எடுக்கிறோம். ஓகே சார். ஓகே. சோ ஏன்னாக்கா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நம்ம ட்ரை பண்ணிட்டோம், இதுல நம்ம எப்படியாவது நின்று ஜெயிச்சு காட்டணும். எதுல? ஷேர் ட்ரேடிங்ல. ஓகே 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 ரைட். ஆனா நமக்கு டைம் கிடையாது, நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. திரும்ப திரும்ப நம்ம யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்டுதான் பண்ண போறோம். அதுல நின்று ஜெயிச்சு தான் காட்டணும். இந்த உணர்வுல நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு நட்பு ஓட்டம் இருந்தது, ஏன்னா அவங்கள்ட்ட உங்களுக்கு பங்கு பரிந்துரைகள் எல்லாம் கிடைச்சது, அப்புறம் சோசியல் மீடியா இருந்தது, நீங்க சொல்ற மாதிரி நிறைய பத்திரிகைகள் இருந்தது,
ஓகே நாணயம் கிட்ட இருந்து நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது சார். அதையெல்லாம் கடந்து நீங்க எப்படி இது வேண்டாம்னு முடிவு பண்ணீங்கன்ற அந்த ப்ராசஸ் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா ஐ வாண்ட் டு நோ தட். அவங்களுக்கும் தெரியணும். அதாவது என்ன காரணம்னு கேட்டா சார், மணி வந்து அதாவது வந்து லூஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது சார். மணியை வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இழக்காம, அதாவது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம வந்து மணியை சேவ் பண்றோங்கிறது வந்து அதுலதான் சார் பெரிய முக்கியமே இருக்குது. அதாவது நம்ம 1 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து 90,000 மாறிடக்கூடாது சார். 1 லட்ச ரூபா வந்து 1,01,000 இருக்கலாம், 2,000 இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பிரின்சிபலை இழந்துடக்கூடாது. அதே டைம்ல நிறைய அனுபவங்கள் வந்து நம்ம வந்து பங்கு மார்க்கெட்ல போய் ஏற்ற இறக்கங்கள்ல வந்து சரியான டைம்ல சரியான முதலீடு பண்ணாம நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுல. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எந்த டைம்ல போகணும், எந்த டயத்துல வெளியில வரணும் அப்படிங்கிற சில வழிகாட்டுகள் இருக்கிறதுனால பெரிய அளவுல வந்து ஷேர் மார்க்கெட்டை காட்டிலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம இழப்பீடுகள் இருந்தாலும் குறைவான இழப்பீடு. இன்னொன்று வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நம்மளுடைய அலோகேஷன் எல்லாமே வந்து அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. நிபுணத்துவம் வாங்கி உங்களை மாதிரி வந்து ஒரு அனலிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா கிடைச்சதுன்னா, இல்ல பட் நீங்களே தான் இதை சாதிச்சிருக்கீங்க. திரும்ப நான் அவருக்கு எந்த அட்வைஸும் கொடுத்து அவர் ஜெயிக்கல. அவரே ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்திருக்காரு. அதை நான் தெளிவா சொல்றேன். இந்த மாதிரி இப்ப அவர் எப்படி ஜெயிச்சாருங்கிறத வெளியே கொண்டு வரதான் இந்த பாட்காஸ்ட். இந்த மாதிரி ஒரு இறக்கங்கள், ஒரு தோல்வியிலிருந்து நம்மளுக்கா ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் சார். இந்த பாதை நம்மளுக்கு வந்து சரிப்படாது. இனிமேல் வந்து நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து மினிமம் நம்மளுக்கு ஓரளவு ரிட்டர்ன் 10 to 12 கிடைச்சா கூட போகணும், இல்லைன்னா அதோட குறைவா கிடைச்சிட்டா கூட நம்மளுடைய கேபிட்டல் மணியை வந்து எப்பயும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை வந்து ஷேர் மார்க்கெட் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதுக்கு பின்னாடி தான் ஃபுல் ஃபோக்கஸா வந்து அதுல இருந்து விலகி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த 1 crore வளர்ச்சியை வந்து அதுக்கு பின்னாடி தான் சார் என்னால இலக்கை அடைய முடிஞ்சது. ஓகே, சோ அதை நிறுத்தின பிறகு தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொல்றீங்க. அதை நிறுத்தின பின்னாடி தான் சார் இதால இலக்கை அடைய முடிஞ்சது. ஓகே, இந்த வீடியோனுடைய பர்பஸே வந்து செஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்றதை உங்ககிட்ட கொண்டு வரதா. அவர்கிட்ட பேசும்போது எனக்கு இது கிளியரா புரிய வந்தது. உடனே ஓகே நம்ம எடுக்கலாமான்னு ஓகேனாரு, எடுத்துட்டோம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க சொல்றதுதான் வாரன் பஃபெட் சொன்னாரு. ஓகே, 2 இலக்கு சொன்னாரு, 2 விதிகள். சாரி, ஃபர்ஸ்ட் விதி பணத்தை எப்போதும் இழக்காதீர்கள், நெவர் லூஸ் மணி. 2வது விதி, முதல் விதியை மறக்காதீர்கள். ஓகே, சோ இந்த 2 விஷயத்தை நீங்க உங்க 47th இயர்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் சார். அங்கிருந்து இங்க வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணதுக்கான ரீசனே வந்து இந்த 2 விதிகளை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை எளிமையா உங்க லைஃப்ல நீங்க கடைபிடிச்சதுதான். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல தப்பு நடக்காதா, மியூச்சுவல் ஃபண்ட் தேர்வுகள்ல தவறுகள் நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவெளியில எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு வாதம், மிகவும் நியாயமான வாதம். அந்த ஒரு கேள்விக்கான விடையை நம்ம தேடுவோம். உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள்ல என்ன மாதிரியான தவறுகள் நடந்தது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வந்து எரர் வரும் சார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பல டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்கு சார். லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு, மல்டி கேப் இருக்கு, மல்டி அசெட் இருக்குது. இது மாதிரி பலதரப்பட்ட ஃபண்டுகள் இருக்கு சார். அந்த ஃபண்டுகளை உலக நடப்புகள் எப்படி போய்கிட்டு இருக்குது, இன்னைக்கு சிச்சுவேஷன் கொரோனா காலகட்டங்கள்ல என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வார் டைம்ல அந்த டைம்ல என்ன, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் டைம்ல என்ன, ரேட் ஆஃப் கட்டு, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து இதுல வந்து மார்க்கெட்டோட இன்ட்ராக்ட் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இருக்கு சார். அதை வந்து எந்த டைம்ல வந்து நம்ம வந்து எந்த ஃபண்டை வச்சுக்கிறணும். இப்போ ஸ்மால் கேப்லயே வந்து ப்ராஃபிட் இருந்ததுன்னா ப்ராப்ளம் வந்து இப்போ ஏதோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஃபண்டுல இருந்து வெளியில வந்துட்டு திருப்பி வந்து லோவா இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து சுவிட்ச் பண்ணணும் சார். அந்த மாதிரிலாம் நான் பண்ணல சார். ஒரே டைம்ல வந்து எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா கண்டினியூவா எதையுமே பார்க்காம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் சார். சில டைம்ல வந்து அது வந்து லூஸ் ஆகி நம்மளுடைய போர்ட்போலியோட வந்து நிறைய வந்து இழப்புகளை சந்திக்க வேண்டியது வந்து சார். எந்த டைம்ல உள்ள போகணும், எந்த டைம்ல புக் ப்ராஃபிட் பண்ணணுங்கிறது தெரியாம இவ்வளவு காலங்கள்ல வந்து நான் ஒரே ஃபண்ட் 10-15 வருஷம் போடுறதுல உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை சார். எந்த டைம்ல வந்து புக் ப்ராஃபிட் பண்ணணும், எந்த டைம்ல வெளியில வரணும் அப்படிங்கறது வந்து உங்களுடைய வீடியோ பார்த்தோம்னா தான் சார் எங்களுக்கு வந்து அந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து அந்த தவறு இல்லாம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வழிகாட்டல் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. தனி பங்குகள்ல வந்து நிறைய நஷ்டங்கள் வந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பழகிட்டு இருக்கீங்க, அவங்க தனி பங்குகள் மட்டுமே பண்ணக்கூடியவர்களா கூட இருக்கலாம் இல்லையா? ஆமா சார். நீங்க சொன்ன நண்பர்கள்லாம் தனி பங்குகள் பண்ணக்கூடியவர்கள்.
அப்போ அந்த தனி பங்கு பண்றவங்க வந்து டெய்லி உங்கள்கிட்ட வந்து நான் இதை வாங்கினேன் அதை வித்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க போரிங்கா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல ஐயோ நம்ம இவங்க பண்றதை நம்ம பண்ணலையேன்ற ஒரு ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நமக்கு அது கிடைக்கலையேன்ற அந்த நம்ம அதை பண்ணலையேங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரலையா? கண்டிப்பா எனக்கு வந்து அந்த மாதிரி மைண்ட் தாட் வரல சார். ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் சார். 47ல வந்து ஒரு பெரிய இழப்புகளை நான் சந்திச்சேன் சார். அதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஈக்விட்டி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தாலும் நம்ம அந்த சைட் போகக்கூடாது. ஃபுல் இன் ஃபுல் வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து மினிமமாக இருந்துட்டா கூட நம்மளுடைய கேபிட்டலுக்கு வந்து அது கேரண்டட் அப்படிங்கிறத வந்து எனக்கு 47ல வந்து ஒரு பெரிய கிராஸ் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக என்னுடைய மைண்டில் வந்து செட் ஆயிடுச்சு சார். அதனால யார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எந்த இது சொன்னாலும் நான் அந்த ஈக்விட்டி பக்கமே போகிறதில்ல சார். சொல்லி முடியும். ஃபுல் இன் ஃபுல் வந்து எம்எஃப் பக்கம் தான் சார் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே. இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்க வந்து இந்த ரிப்போர்ட் நம்ம உங்களுக்கு தயாரிச்சோம் இல்லையா? இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு 57 வயதுல இருந்து 67 வரைக்கும் ஒரு பாதையை நம்மளால போட முடியுது. ஓகே சார். அந்த பாதையை பார்க்கும்போது நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வருது. ஆமா சார். இதே நம்பிக்கை உங்களுக்கு 47ல வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்ன்றதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. 47ல வந்திருந்தா இதே கிளாரிட்டி, இதே தெளிவு. இப்ப இந்த ரிப்போர்ட்டை படிக்கும் போது உங்களுக்கு கிளாரிட்டி வருதா இல்லையா? இதே கிளாரிட்டி உங்களுக்கு 47ல வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்க அனுபவம் இருக்கு, அதன்படி சொல்லுங்க. அந்த எனக்கு வந்து இவ்வளவு கிளாரிட்டி எனக்கு 47லே கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் அடையக்கூடிய வந்து 3 கோடிங்கிறத வந்து சீக்கிரமே வந்து ஒரு 53லேயே நான் வந்து அடைஞ்சிருப்பேன் சார். அந்த இதில் வந்து நான் அடைஞ்சிருப்பேன் சார். அதை வந்து கொஞ்சம் மைண்ட் எரர் இருந்ததுனால சரியான புரிதல் 4 வருஷம் வந்து வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சார். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அது உங்க மைண்ட்ல தெளிவா அது இருக்கு சார். அப்புறம் இந்த 47 வயசு ஆயிடுச்சு எனக்கு, நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஆங்ஷியஸா சார் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் சார், நான் உங்களை முன்னாடியே பார்த்துருக்கேன் இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட சொல்றாங்க. நீங்க 57 வயசுல என்ன வந்து சந்திக்கிறீங்க, நீங்க நல்லாவே பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே ரைட். ஓகே ஓகே நீங்க பண்ணிட்டீங்க. ஓகே. அதனால உங்களை வச்சு இதை நான் சொல்ல வைக்கிறேன். சரிங்க சார். நான் சொன்னா அது வந்து லெக்சர், நீங்க சொன்னா அது அனுபவம். ஓகே ரைட். இப்போ எனக்கு 47 ஆயிடுச்சு சார், நான்லாம் உங்களை எப்பயோ பார்த்துட்டோம், முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டோம், நான் நிறைய டைம் வீண் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? அதை வந்து எஸ்ஐபியா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் சார், அதாவது வந்து இந்த சேவிங்ஸுங்கிற ஆங்கிள் வந்து ஒரு நபர் எப்போ வந்து ஒரு பெர்மனண்டான தொழிலோ இல்ல வந்து ஒரு கன்சர்ன்ல வந்து ஒரு தொழிலுக்கு எப்போ போறாரோ, வேலைக்கு போறாரோ அப்பவே வந்து அவருடைய சேவிங்ஸுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடணும் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து ஏதோ ஒரு வகையில எப்படி போடலாம், ஆர்டி போடலாம், இல்லைன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அந்த தாட்டு வந்து இன்னும் வந்து பரவலாக்கப்படணும் சார். நான் சொல்றது வந்து 25 வருஷம் வேலை பண்ணவர், 47 இயர்ஸ் ஆயிடுச்சு, இது வரைக்கும் பெருசா ஒண்ணும் பண்ணல. இப்ப ஆரம்பிச்சா என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. நீங்க 57க்கு அந்த 10 வருஷம் அவருடைய 10 வருஷ வாழ்க்கையை நீங்க வந்து எப்படி வரும்னு அவங்களுக்கே சொல்லுங்க. உங்க அனுபவத்துல சொல்லுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். அதான் சார், முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாரு ஒரு 10,000 ரூபாய் ஒரு எஸ்ஐபி போட்டா போதும் சார். இன்னைக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் போடணும் சார். அதிகம் போடணும் சார். அதிகம் போடுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கணும் சார். ஆனா நான் 60 வரைக்குமே வந்து அந்த மனநிலையில வந்து நான் மாதம் வந்து கிட்டத்தட்ட 40,000 50,000 எஸ்ஐபி 60 இயர்ஸ் வரைக்கும் நான் கான்பிடண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மன உறுதி வந்து அந்த 47ல ஆரம்பிக்கிறவருக்கு கண்டிப்பா இருக்கணும் சார். நான் கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன், 1 crore நான் வந்து அடைவேன் அப்படிங்கிற இலக்கு அவருடைய மனதுல வந்து பிக்ஸ்டா பதியணும் சார். சூப்பர், எக்ஸலென்ட். அதாவது இதுதான் எனக்கு வந்து உங்களோட கான்வர்சேஷன்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சது, பிடிச்சது பேசிக்கா. ஏன்னா உங்களோட அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கு பாருங்க, அது வந்து இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு சிந்தனை. ஓகே ஓகே ரைட். ஏன்னா நிறைய பேர் வந்து என் காலத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்ற ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. இல்லை, அழுத்த வேண்டியது இல்லை சார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அறியாமையில வந்து அவங்க கால விரயம் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு சரியான ஒரு ஜாப் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கலாம். இனி இருக்கக்கூடிய காலங்களை வந்து எப்படி பெட்டர் மாற்றலாம், முடிந்த காலங்களை விட்டுட்டு இனி ஆக போற காலங்கள்ல வந்து அவர் வந்து எப்படி வந்து நம்ம 1 கோடியை அடையலாம், அதுக்கு அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, அதை வந்து துரிதமா இனிமேல் அவர் செயல்படுத்தணும் சார். 10 வருஷத்துல பண்ணிடலாம் சார். அதை வந்து தொடர்ச்சி அவர் நிறுத்தாம பண்ணணும் சார். அதை ஃபாலோ பண்ணணும் சார். கண்டிப்பா மனநிலை, கான்பிடண்டான மனநிலை வேணும் சார். நான் கம்பல்சரி 50,000 பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வேணும் சார். இருந்தா அச்சீவ் பண்ணிடலாம் சார். அருமை அருமை அருமை. ஏதாவது தவறுகளை தவிர்க்கணும் லைஃப்லங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான பாடம்ங்கிறத வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வெளியே கொண்டு வரீங்க. ஏன்னா அந்த தவறுகள்
இன்னும் உங்க போர்ட்ஃபோலியோல உட்காந்துருக்கு ஆமா சார். இல்லையா? ஆமா 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 எவ்வளவு வருஷமா உட்காந்துருக்கு? ஆமா, கிட்டத்தட்ட 10-20 வருஷமா இன்னும் இன்னும் இருக்கு அந்த தப்பு. தப்பு இருக்கு அதே சமயத்துல இன்னொன்னு சரியா பண்ணி நீங்க வளர்த்துட்டீங்க சார். அந்த அந்த தவறுகள் பண்ணதுனால இந்த பக்கம் ஈக்விட்டி பக்கம் ஒரு ஷேர் வாங்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. போகக்கூடாது. பட் ஏன் அதை இன்னும் வச்சிருக்கீங்க லாஸை புக் பண்ணாம? அது மாத்திரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஆங்கிள். ஓகே. ஏன் நீங்க வந்து ஒரு பக்கம் உங்களுடைய டிசிப்ளின் இருக்கு பாருங்க, இல்ல இது எனக்கு இல்ல, நான் இதை பண்ணா நான் இழந்துருவேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்க மனமாற. அது முதிர்ச்சி. ஓகே ரைட். அதுக்கப்புறம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போனீங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபண்ட்ஸை வாங்குனீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்ன ஃபண்ட்ஸை வாங்குனீங்க, நீங்க அதுல நல்லாவே பண்ணிட்டீங்க. ஆமா சார். அதுல சில ஃபண்ட்ஸ் நல்லா பண்ணலங்கிறதும் உண்மை. ஆமா அதை நீங்க மாத்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா கண்டிப்பா மாத்தவும் செஞ்சுட்டீங்க. அங்க மாத்தவும் செஞ்சுட்டேன் சார். எல்லாம் பண்ணிட்டீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஆனா ஈக்விட்டில நீங்க வாங்கி நஷ்டமான ஒரு பங்கை இன்னைய வரைக்கும் நீங்க வந்து அட்டாக் பண்ணல, அதை நீங்க சரி பண்ணல. அது ஏன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதை வந்து ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல வந்து அது வந்து ஒரு அந்த கம்பெனி வந்து வளர்ச்சியை நோக்கி போயிடாதா, திருப்பி நம்ம அதை ஆவரேஜ் பண்ணி செஞ்சு திருப்பி அது லாஸ் ஆகிட்டா என்ன பண்றது? திருப்பி ஒரு தவறு செஞ்சதவே திருப்பி எதுக்கு செய்யணும்? சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கால சூழல் வரும்போது, மாற்றங்கள் வரும்போது, ஏதாவது ஒரு ஏற்றங்கள் வரக்கூடிய டைம்ல கொடுத்துட்டு வெளியில வந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அது பொறுமையா இருந்துட்டீங்க. தப்பான இடத்துல பொறுமையா இருந்தா வெற்றி கிடைக்காது. ஓகே. முதலீட்டுல ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வரணும். ஆமா. நீங்க வந்து ஒரு பக்கம் உங்களுடைய பொறுமை உங்களுக்கு ஜெயிக்க ஒரு வழியை காட்டியிருக்கு, இன்னொரு பக்கம் தோத்து போன இடத்துல நீங்க பொறுமை காட்டுறது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது சார். அதுதான் நீங்க உணரணும். கண்டிப்பா. இந்த 1C+ பாட்காஸ்ட்ல உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இது ஒண்ணுதான். மற்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது வழியா நீங்க வந்து மற்றவங்களுக்கும் ஒரு விஷயத்த நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. என்னன்னா, தப்பு நடந்தா அந்த தப்புல இருந்து நம்ம வெளியே போய் ஒரு பெட்டர் பிளேஸ்ல அப்படின்னா அங்கேயிருந்து நம்ம இன்னொரு பெட்டர் பிளேஸ் நோக்கி போயிடலாம். வேற அதே இடத்துல நின்னோம்னா ஆக்சிடென்ட் ஆன வண்டி அது மறுபடியும் ரேஸ்ல ஜெயிக்காது. அதனால வந்து அந்த நீங்க சொன்ன ஆங்கிள் கரெக்டான ஆங்கிள் சார். அதை கொடுத்துட்டு வரக்கூடிய காலங்கள்ல வந்து இதோட பெட்டர் தானே வாங்கி ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஐடியா பண்றேன் சார் நான். அது ஒரு நல்ல பாயிண்ட் சார். எனக்கு அது ஒரு படிப்பின மாதிரி சார். அது எதுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னேன்னா சார், இந்த இதை கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய மனநலம் மாறிடக்கூடாது, இது இருக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் சார் அதை வச்சிருக்கேன் நான். இதை பாக்குற டைம்ல எல்லாம் நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும், இதை கொடுத்துட்டோம்னா வேற ஏதாவது மனம் மாறினாலும் மாறிடும், அதனால இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான் சார், வேற ஒன்றும் இல்லை. இந்த 1C+ பாட்காஸ்ட் மணிகண்டனோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? நீங்க அவருடைய அனுபவத்தை எப்படி பாக்குறீங்க? உங்க அனுபவமும் அவரோட அனுபவமும் எந்த இடத்துல வந்து டேலி ஆகுது? எந்த இடத்துல நீங்க ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அடைந்தீர்கள்? அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் ஷேர் பண்ண அந்த பாடங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது? அதை எப்படி நீங்க பார்க்க போறீங்க? இது எல்லாம் நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். மணிகண்டன், இன்னைக்கு நீங்க வந்து இந்த பாட்காஸ்ட்ல என்னோடு கலந்து கொண்டதற்கு என்னுடைய நன்றி. நம்ம பிளான் பண்ணலன்னா கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்கு. நிச்சயமா நாளைக்கு உங்க டாட்டாஸ் இதை பார்த்தாக்க ஆச்சரியமாயிடுவாங்க, என்ன இவர் எங்கேயோ போனாரு திடீர்னு யூடியூப்ல வராரு அப்படின்னு. அதுதான் லைஃப். பட் உங்களுடைய இந்த அப்ரோச், அணுகுமுறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரீசன்னாக்கா, இதுதான் வெற்றிக்கான முதலீட்டாளனுடைய சீக்ரெட் சாஸ். எவ்வளவு முதலீடை பத்தி தெரியுங்கிறது முக்கியம் இல்ல, முதலீட்டுல எவ்வளவு நாள் நிலைச்சு நிக்கணுங்கிறது தான் முக்கியம். அந்த ஒரு ஸ்டேயிங் பவரை நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருச்சு. அந்த வெற்றி தாமதமா வந்தது அப்படின்னு நீங்க கொஞ்சம் வருந்தினா கூட அந்த வெற்றி வந்தது அப்படிங்கறத நான் ரொம்ப மகிழ்ச்சியோட பாக்குறேன். எப்ப நீங்க வந்து அந்த ஸ்டேயிங் பவரை இன்னும் சரியாக பயன்படுத்துகிறீர்களோ வருங்கால வெற்றிகள் உங்களுக்கு உரிய நேரத்தில் வரும் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி சார். உங்களை சந்திச்சதுல மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.